ஒருவரை மதிக்காமல் நடந்து கொள்வது ஒரு நாள் மட்டும் நடப்பதில்லை. அது மெதுவாக துவங்குகிறது. ஒரு சிறிய குறிப்பு, ஒரு சிறிய நையாண்டி, ஒரு சிறிய அலட்சியம். பிறகு அது நீங்கள் உங்களை மதிக்காமல் விடுகிறீர்கள் எனும் வரையில் வளர்ந்து விடுகிறது. இன்று இந்த வீடியோவின் மூலம் உங்களை மதிக்காதவர்களை எப்படி கையாள வேண்டும், அவர்களை எப்படி தூரத்தில் வைக்க வேண்டும், உங்கள் மதிப்பையும் உங்கள் அமைதியையும் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நாம் யாராவது ஒருவரிடம் கேட்கிறோம், ஏன் அவன் எனக்கு இப்படி நடக்கிறான்? ஆனால் சரியான கேள்வி இதல்ல. சரியான கேள்வி, ஏன் நான் இதை அனுமதிக்கிறேன்? இந்த வீடியோவில் நான் உங்களிடம் சொல்லப்போகும் ஒவ்வொரு புள்ளியும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் மனதையும் உங்கள் மன வலிமையையும் பலப்படுத்தும். பின் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் யாருக்கும் உங்கள் மதிப்பை கொடுத்து வைக்க மாட்டீர்கள். நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள், என்னை யார் மதிக்கிறார்களோ நான் அவர்களை மதிக்கிறேன், இல்லாதவர்களை என் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறேன் என்று. விதி 1. உண்மையான கண்ணாடி. யார் உங்களை மதிக்கவில்லை என்பதை அறிதல். மதிக்காதவர்களை கண்டுபிடிப்பது கடினமல்ல. அவர்களை வெளிப்படுத்தும் சிறிய சிக்னல்கள் தினசரி நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். அவர்களின் நடத்தை என்ன சொல்கிறது தெரியுமா? அவர்கள் உங்கள் உணர்வுகளை கவனிக்க மாட்டார்கள். நீங்கள் புண்பட்டாலும் துயரப்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பிரச்சனையாக கூட எண்ண மாட்டார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது. உங்கள் நேரத்தை மதிக்க மாட்டார்கள். நேரம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான சொத்து. அதை மதிக்காதவர் உங்களையும் மதிக்க மாட்டார். அவர்கள் சந்திப்பை தாமதப்படுத்துவார்கள், அழைப்பை பொருட்படுத்தாமல் நிறுத்தி விடுவார்கள், உங்களின் தேவைகளை கவனிக்காமல் இருப்பார்கள், உங்கள் வெற்றியை பொறாமைப்படுவார்கள். உங்கள் வளர்ச்சியை யாராவது தொழுது கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் உங்களின் வெற்றியை அவர்கள் கிண்டல் செய்தாலும் அல்லது மறைமுகமாக குறைத்து காட்டினாலும் எல்லை என்பது ஒரு சக்தி. அவர்கள் ஒருபோதும் உங்களை மதிக்க மாட்டார்கள். உங்களை எடுத்து வைக்கப்படும் பொருளாக நினைப்பார்கள். நீங்கள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உங்கள் எல்லைகளையும் உங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் மனிதர்கள் மதிக்காதது தெளிவான சிக்னல். விதி 2. எல்லை என்பது ஒரு சக்தி. எல்லை இல்லாதவரை யாரும் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் அமைக்கும் எல்லைகள்தான் உங்களை பாதுகாக்கும் கவசம். எல்லை அமைப்பது என்பது தைரியம். சில நேரங்களில் இல்லை என்று சொல்வது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் அதுதான் உங்களின் மதிப்பு ஆரம்பிக்கும் இடம். எல்லை என்பது கோபம் அல்ல. நீங்கள் கடுமையாக பேச வேண்டியதில்லை. சாந்தமாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள், இந்த நடத்தை எனக்கு பொருத்தமில்லை. என்னை இப்படி பேசக்கூடாது. இது கோபம் இல்லை, இது சுயமரியாதை. பெரும்பாலோர் உங்களுக்கு எல்லை இல்லை என்று நினைத்துக் கொள்வார்கள். ஒருமுறை நீங்கள் எல்லை அமைத்தால் அவர்கள் அதிர்வார்கள். அவர்கள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சமரசப்பட்டு விடுவீர்கள் என்று நினைப்பார்கள். அந்த பழக்கத்தை நிறுத்துவது உங்கள் பொறுப்பு. விதி 3. மதிப்புக்கு பதில் கொடுக்காதீர்கள். பலர் செய்யும் தவறு, அவன் என்னை மதிக்கலை, நானும் அவனை மதிக்க மாட்டேன். இது உங்களின் குணத்தையும் தரத்தையும் குறைக்கும். உங்கள் குணத்தை அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். யாரோ ஒருவர் உங்கள் மீதே வார்த்தை தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் நீங்கள் அதே மாதிரியே பதில் கொடுத்தால் நீங்கள் அவர்களின் மட்டத்திற்கே விழுந்து விடுகிறீர். உங்கள் அமைதி ஒரு ஆயுதம். சில நேரங்களில் அமைதியாக பதிலளிப்பது மிகப்பெரிய மரியாதை. அதன் மூலம் நீங்கள் கூறுவது, என் குணம் என் கட்டுப்பாட்டில்தான், மற்றவர்களின் வகையில் இல்லை. உங்களுக்கு தாக்குதல் நடத்தியவரே கீழே இருப்பார். அவர்களின் மரியாதையின்மை அவர்களின் உள்ளக பலவீனத்தின் பிரதிபலிப்பு. அதை புரிந்து கொண்டால் நீங்கள் உள்ளுக்குள் வலுவாகி விடுவீர். விதி 4. அனுமதி கொடுப்பதை நிறுத்துங்கள். மரியாதையின்மை ஒரே நாளில் உருவாக்கப்படாது. அது உங்கள் அனுமதி கிடைத்தால்தான் வளர்வது. அமைதி சில நேரங்களில் தவறான சிக்னல். நீங்கள் ஏதும் சொல்லாமல் விட்டுவிட்டால் அவர்கள் அது உங்களுக்கு சரி என்று நினைப்பார்கள். முதல் தடவைதான் முக்கியம். யாராவது உங்களை மதிக்காமல் நடந்து கொள்ளும் போது அந்த சந்தர்ப்பமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தருணம். அதை அப்போது உடனே நிறுத்தினால் அவர்கள் மீண்டும் அதை செய்ய முயற்சிக்க மாட்டார்கள். உங்களின் தன்மையை பாதுகாக்குங்கள். நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது, ஆனால் பொறுமைக்கு ஒரு வரம்பு இருக்க வேண்டும். உங்கள் மன அமைதியை காப்பாற்றுவது உங்கள் கடமை. விதி 5. மதிப்பு சம்பாதிக்கப்பட வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டியதல்ல. மதிப்பு என்பது பிறரிடமிருந்து கேட்க வேண்டிய ஒன்று இல்லை. அதை நீங்கள் வெல்ல வேண்டும். உங்களின் நடத்தை உங்கள் மதிப்பை நிர்ணயிக்கும். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், எப்படி படுகிறீர்கள், எப்படி பயன்படுத்துகிறீர்கள், இதுதான் மக்கள் உங்களை மதிக்குமா இல்லையா என்று தீர்மானிக்கிறது. மிக முக்கியமானது தன்னம்பிக்கை. நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் நடந்தால் மக்கள் உங்களை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் நடந்தால் அவர்களின் நடத்தை இயல்பாக மாறிவிடும்.
வெற்றி மனிதர்களின் கண்களில் மதிப்பை உருவாக்கும். உங்கள் செயலால், உழைப்பால், முன்னேற்றத்தால் மக்கள் தானாகவே உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கேட்கவே தேவையில்லை. விதி 6. உங்கள் சுற்றத்தை மாற்றுங்கள். நாமே தவறாக நினைப்பது, என் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் வரவில்லை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தவறான மனிதர்களை விடாமல் இருக்கிறோம். ஆற்றல் திருடுபவர்கள் இருப்பார்கள். சிலர் உங்களிடமிருந்து ஆற்றலை உறிஞ்சி விடுவார்கள். நம்பிக்கையை குலைத்து விடுவார்கள். உங்கள் கனவுகளை சின்னாபின்னமாக மாற்றுவார்கள். அவர்களிடமிருந்து விலகுவது அவசியம். சிலரிடம் தூரம் வைப்பது நமது மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியம். நீங்கள் அவர்களிடம் விலகும்போது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை சூழல் தானாகவே உருவாகும். சரியான மனிதர்கள் உங்களை உயர்த்துவார்கள். சரியான நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது வேலை சூழல் உங்களை மாற்றும். அவர்கள் உங்களை வளர்த்து, வழிகாட்டி, ஆதரித்து உயர்த்துவார்கள். விதி 7. மரியாதை இல்லாத இடத்தை விட்டேறுவது பலவீனம் அல்ல. பலர் நான் விலகினால் நான் தோற்றுவிட்டேன் என்று நினைப்பார்கள். இது மிகவும் தவறான நம்பிக்கை. விலகுவது ஒரு அறிவார்ந்த முடிவு. உங்களின் மன அமைதி மிகவும் முக்கியமான சொத்து. அதை காப்பாற்றவே நீங்கள் விலகுகிறீர்கள். தன்னை பாதுகாக்குவதுதான் வலிமை. பலவீனம் என்பது வலி தாங்குவது அல்ல. வலிமை என்பது வலி தரும் சூழலை விட்டு வெளியேறுவது. உங்கள் மதிப்பு முதலில். நீங்கள் சொல்வதே இதுதான், எனக்கு மரியாதை தேவையானது. அதை தராத இடத்தில் நான் இருக்க மாட்டேன். இன்றைய வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு தந்திருக்கும். உங்கள் மதிப்பு உங்கள் கையில். மற்றவர்கள் அதை நிர்ணயிக்க முடியாது. உங்களை மதிக்காதவர்களை கையாள்வது ஒரு கலை. அந்த கலையை நீங்கள் இன்று கற்றுவிட்டீர்கள். இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யவும் மற்றும் அதிகமான மக்களுக்காக ஷேர் செய்யவும். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய வாழ்க்கை மாற்றும் கருத்துடன் மீண்டும் சந்திப்போம். பெண்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவதில்லை. அவர்கள் அதிகமாக சகித்து கொண்டதால் தான் உடைந்து போகிறார்கள். அவமானம், அலட்சியம், மனவேதனை இவையெல்லாம் ஒரே நாளில் வருவதில்லை. சகித்துக்கலாம், பரவாயில்லை, நம்மால்தான் என்ற வார்த்தைகளோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு பெண்ணின் மன வலிமையை சிதைக்கிறது. இன்று இந்த வீடியோவில் பெண்கள் இனி சகிக்க வேண்டாம் என்று தெளிவாக முடிவு செய்ய வேண்டிய 7 முக்கிய விதிகளை ஆழமாக பேசப் போகிறோம். இந்த வீடியோ உங்களை குற்றம் சொல்லாது, உங்களை வலிமையாக்கும். விதி 1. மரியாதை இல்லாத இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டாம். நம்ம சமூகம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுமா? அமைதியாக இரு, சண்டை வேண்டாம், சகித்துக்கொள். ஆனால் ஒரு கேள்வி, மரியாதை இல்லாத இடத்தில் அமைதி வலிமையா இல்ல பழக்கமா? யாராவது தொடர்ந்து உங்களை அவமதிக்கிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள். அதை பார்த்தும் கேட்டும் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க என்ன நினைப்பார்கள்? அந்த அமைதி உங்களை பாதுகாக்காது. அவர்களுக்கு அதிக உரிமை கொடுக்கும். மௌனம் எல்லா இடத்திலும் வலிமை இல்லை. சில இடங்களில் அது நம்மையே அழிக்கும். விதி 2. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள். பல பெண்கள் தங்களை மறந்து வாழ காரணம் ஒரே விஷயம், யாருக்கும் பிடிக்காமல் இருக்கக்கூடாது. குடும்பம், கணவர், பிள்ளைகள், உறவுகள் எல்லோருக்கும் சரியாக இருக்க முயற்சித்து ஒரு பெண் கடைசியில் தனக்கே தவறாக மாறுகிறாள். உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் எல்லோருக்கும் நீங்கள் போதுமானவளாக இருக்க முடியாது. எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கும் பெண் இறுதியில் தன்னையே இழக்கிறாள். நீ மனுஷி, அனைவரின் எதிர்பார்ப்புகளையும் சுமக்க வேண்டிய பொம்மை அல்ல. விதி 3. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அதிகமாக சிதைக்கும் வார்த்தை எது தெரியுமா? சரி. உள்ளுக்குள் வேண்டாம் என்று தெரிந்தும் இல்லை என்றால் தவறாக நினைப்பார்களோ என்ற பயத்தில் சரி என்று சொல்லும் பழக்கம். அந்த ஒரு சரி இன்னொரு எல்லையை தாண்ட அனுமதிக்கிறது. மீண்டும் மீண்டும் கடைசியில எல்லையே இல்லாமல் போகிறது. இல்லை என்பது மற்றவர்களை காயப்படுத்த அல்ல, உங்களை பாதுகாக்க. விதி 4. உங்களை குறைத்து பேசுபவர்களை சகிக்காதீர்கள். சிலர் நேரடியாக காயப்படுத்த மாட்டார்கள், ஆனால் மெதுவாக மெதுவாக உங்களை சிறியவளாக உணர வைப்பார்கள். நீ இதுக்கு லாயக்கில்லை, உன்னால என்ன ஆகப் போகுது
இதெல்லாம் உனக்கு அதிகம். இந்த வார்த்தைகள் சத்தமாக இருக்காது, ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக காயப்படுத்தும். உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள் நீ போதுமானவள் அல்ல என்று. உங்களை குறைக்கும் பேசும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற தேவையில்லை. விதி 5 குற்ற உணர்வுடன் வாழ வேண்டாம். பல பெண்கள் வாழ்க்கையில் அதிகமாக அழுவதில்லை, ஆனால் தினமும் குற்ற உணர்வோடு வாழ்கிறார்கள். இந்த குற்ற உணர்வு ஒரே நாளில் உருவாகுவதில்லை. சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லாத போதும் பெண்கள் தங்களை குற்றவாளியாக உணர்கிறார்கள். சின்ன வயசிலிருந்தே பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் சில வாக்கியங்கள் நினைவிருக்கா? நீ பொறுத்துக்கணும், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணணும், பெண்ணா இருந்தா புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு பெண்ணுக்கு எல்லா பொறுப்பும் எல்லா தவறும் அவள் மீதே போடப்படுகிறது. அதனால தான் யாராவது தவறு செய்தாலும் பெண்கள் தான் மனதுக்குள் மன்னிப்பு கேட்கிறார்கள். ஒரு உறவில் இருவரும் இருக்கிறார்கள், ஒரு குடும்பத்தில் பலர் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை வந்தால் ஒரே ஒரு நபர்தான் குற்றவாளியாக்கப்படுகிறாள். நீ மாறினால் எல்லாம் சரியாகும் என்று சொல்வார்கள். ஆனால் சில சமயம் நீ எவ்வளவு மாறினாலும் பிரச்சனை நீ அல்ல. இந்த குற்ற உணர்வு ஒரே நாளில் உருவாகுவதில்லை. அது மெதுவாக பெண்களின் மனத்தில் விதைக்கப்படுகிறது. குற்ற உணர்வு என்றால் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்று நினைப்பது. என்ன தவறு நடந்தாலும், உறவு கெட்டாலும், குடும்பத்தில் சண்டை வந்தாலும் முதல் கேள்வி பெண்களுக்குள் வரும், நான் சரியாக நடந்திருப்பேனா? பிரச்சனை நீ அல்ல, எல்லா தவறும் உன்னால் தான் இல்லை. குற்ற உணர்வோடு வாழும் பெண் எப்போதும் மற்றவர்களுக்காக வாழ்கிறாள். ஆனால் தன்னை மன்னித்த பெண் தான் உண்மையான மன வலிமை பெறுகிறாள். பெண்கள் இனி குற்ற உணர்வோடு வாழ வேண்டாம். விதி 6 உங்கள் மனநலத்தையும் முக்கியமாக கருதுங்கள். பெண்கள் தங்கள் உடலை பற்றி கவலைப்படுகிறார்கள், ஆனால் மனதை பற்றி கவலைப்பட மறந்துவிடுகிறார்கள். மனம் சோர்வாக இருந்தாலும் வெளியில் சிரித்துக்கொண்டே வாழ பழகியிருக்கிறார்கள். இன்று அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மனநலம் என்பது எப்போதும் சந்தோஷமாக இருப்பது அல்ல. சில நேரங்களில் சோர்வடைவதும், அழுவதும், தனிமையை விரும்புவதும் எல்லாமே மனித தன்மை. மனநலம் என்றால் உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறன். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதையும் அதற்கு மதிப்பு கொடுப்பதையும் மனநலம் என்று சொல்லலாம். பெண்கள் மனநலத்தை புறக்கணிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இல்லை. பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள், நீதான் சமாளிக்கணும் என்ற சொல்லப்படாத அழுத்தம். அழுது பேசினால் பலவீனம் என்று நினைப்பார்கள் என்ற பயம். அதனால் பெண்கள் மனதுக்குள் எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அடக்கி வைத்த மனம் ஒரு நாள் வெடிக்கும். பெண் தன்னை கவனித்தால் உடனே சொல்லப்படும் வார்த்தை சுயநலவாதி. ஆனால் ஒரு கேள்வி, நீ உடைந்திருந்தால் நீ எப்படி மற்றவர்களை கவனிப்பாய்? வெறுமையான மனதிலிருந்து வலிமை பிறக்காது. உன் மனநலத்தை கவனிப்பது சுயநலம் அல்ல, அது தேவையான பராமரிப்பு. சில நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனம் சோர்வாக இருக்கும்போது நான் சரியாக இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். நீ பேச விரும்பினால் பேசு, அழ விரும்பினால் அழு, அமைதியாக இருக்க விரும்பினால் அதையும் ஏற்று. உன் மனம் உன் எதிரி அல்ல, அது உன் நண்பன். பெண்கள் உலகத்தையே தாங்கிக் கொள்கிறார்கள், ஆனால் தங்களை தாங்களே தாங்கிக் கொள்ள மறந்து விடுகிறார்கள். இன்றிலிருந்து உன் மனநலத்தையும் முக்கியமாக கருது. அதுவே உண்மையான மன வலிமையின் தொடக்கம். விதி 7 உங்களை தேர்வு செய்வதில் குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள். பெண்கள் தங்களை தேர்வு செய்தால் உடனே வரும் உணர்வு ஒன்றுதான், குற்ற உணர்வு. மற்றவர்களை விட்டுவிட்டு நான் என்னை நினைக்கலாமா? இது சரியா? இந்த கேள்வியே பல பெண்களின் வாழ்க்கையை பின்னால் இழுத்துக்கொண்டு செல்கிறது. பெண்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரே விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, மற்றவர்களை மகிழ்விப்பது நல்ல குணம். உன் ஆசையை விட குடும்பத்தின் ஆசை முக்கியம். உன் நேரத்தை விட மற்றவர்களின் தேவைகள் முக்கியம். அதனால் ஒரு பெண் தன்னை தேர்வு செய்தாலே அவளுக்குள் குற்ற உணர்வு பிறக்கிறது. நான் தவறு செய்கிறேனா? நான் சுயநலமாகி விட்டேனா? உங்களை தேர்வு செய்வது மற்றவர்களை புறக்கணிப்பது அல்ல, அவர்களை காயப்படுத்துவது அல்ல. உங்களை தேர்வு செய்வது என்றால் உன் எல்லைகளை மதிப்பது, உன் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுப்பது, உன் வாழ்க்கை முடிவுகளை பயமில்லாமல் எடுப்பது. உங்களை தேர்வு செய்வது தப்பல்ல, அது உரிமை.
குற்ற உணர்வுடன் தன்னை தானே தியாகம் செய்து கொண்டே வாழும் பெண் ஒரு நாள் வெறுமையாகி விடுவாள். அவள் எவ்வளவு செய்தாலும் அவளுக்குள் திருப்தி இருக்காது. மற்றவர்களை மகிழ்வித்தாலும் தன்னை இழந்த உணர்வு அவளை விட்டு போகாது. இதுதான் அமைதியாக உடையும் வாழ்க்கை. முதலில் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. உங்களுக்கும் ஓய்வு தேவை. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்க உரிமை உண்டு. எல்லா முடிவுகளுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில இல்லை உங்கள் மனநலத்தை காப்பாற்றும். இந்த 7 விதிகளில் ஒன்று கூட உங்கள் மனதை தொட்டிருந்தால், இந்த வீடியோ சும்மா பார்க்கப்பட்டதல்ல. இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. பெண்கள் இனி சகிக்க வேண்டாம். அமைதியாக உடைந்து கொண்டே வாழவும் வேண்டாம். மன வலிமையுடன், தன்னம்பிக்கையுடன், சுயமரியாதையுடன் வாழ வேண்டிய நேரம் இது. இந்த சேனல் அறிவுரை சொல்லுவதற்காக அல்ல, உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக. மனவலிமை பெண் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் குரல் முக்கியம். உங்கள் வலி மதிப்புக்குரியது. உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்குரியது.